கோட்டா இப்போ எடுத்தோடனே நான் அண்ணனை பற்றி தான் பேசணும். கோட் ஆப்ட் டைட்டில் அவருக்கு. கோட்டுன்றது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவருக்கு ரொம்ப ஆப்ட்டு. அண்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறதே வந்து விஜயனோட யங்கஸ்ட் போர்ஷன் பார்க்கணுன்ட்டு தான். கண்டிப்பாக விபிஎன் நான் வந்துட்டு நம்மளை யாரும் ஏமாற்ற மாட்டார். எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். ரொம்ப மோஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர். ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான். செம்ம டீம் இல்லை. ஆக்சுவலாக தெரிஞ்சு அது பெட்டர் தான். எனக்கு ஒரே ஒரு ஏன்னா நம்ம ரெகுலராக ஒரு 4 ஷோஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம மக்கள் ஒரு நான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் நான் வலிமை நினைக்கிறேன். வலிமை நான் காலையில் போனேன் ரோஹிணிக்கு. இதேமாதிரி ஒரு 5 மணி ஷோ நான் என்றைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அன்றைக்கி போகும்போது கிட்டத்தட்ட கிளாஸ் கீஸெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. எனக்கு என்னென்னா அவங்க ஹீரோ படத்துக்கு பார்க்க வரும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வருது, எனக்கு ஹாப்பி. ஆனால் அவங்க சேஃபாக இருக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். அண்டு ஏர்லி மார்னிங் ஷோன்றது வேண்டாம். எனக்கு தெரிஞ்சது வேண்டாம். ரெகுலர் ஷோவாகவே இருந்தால் பெட்டர். ஏன் அண்ணா அன்றைக்கி கமல் சார் பண்ணும்போதே எல்லோரும் கலாய்ச்சாங்க. ஸோ அது அப்படி கிடையவே கிடையாதுண்ணா. அது நம்ம ஒரு படம் பார்க்கணும், அதுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. விஜயண்ணாவுமே அதுக்காக வெயிட் லாஸ்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அந்த யங்னஸ்க்காக. ஏன்னா ஃபேஸ் மட்டும் டிஏஜிங் பண்ணால் நம்மளுக்கு பத்தாது, அந்த பாடியும் எங்கே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக நிறைய உழைச்சிருப்பார். நம்ம அந்த உழைப்பை ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், விபினா வந்துட்டு விபினா நம்ம அஜித் சாரோட டார்லிங் தானே அவர். ஸோ ரொம்ப ஹாப்பினா ஒரு 2 டாப் டைரக்டர்ஸை வச்சு எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறம் விபினா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும். ரொம்ப ஹாப்பி. ஏன் காந்தின்னு வச்சா நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாதா? இதுதானே அவரும் கேட்டார், இங்கே தான் கேட்டார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதான் நம்ம மகாத்மா காந்தின்றது அவர் சொன்ன மாதிரி தான். மகாத்மா காந்தின்றது ஒருத்தர் தான். அவர் பேரை வச்சதுனால எல்லாருமே அவர் ஆக முடியாது. ஸோ அதனால் அது கரெக்டான ஒரு. நான் அவரை மைக்கை பிடிச்சி பார்த்துருக்கேன்.